பாருங்கள், இந்த பார்லி அரிசி. இந்த பார்லி அரிசி, இந்த அரிசியை வந்து நான் வந்து கஞ்சி காய்ச்ச போகிறேன். உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு இது வந்து கஞ்சி கரைக்க போகிறேன். இது வந்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அந்த கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டு இந்த கடாயில் வறுத்து எடுத்துட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறேன். ரவை பதத்துக்கு வந்து இதை அரைக்க போகிறேன். இதை அரைச்சி தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நான் அதை வறுத்து வச்ச இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுக்க போகிறேன். பாருங்கள், பார்லி அரிசியை வந்து நான் வறுத்து மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு நான் நல்லா கிளறி கஞ்சி காய்ச்ச போகிறேன். கஞ்சிக்கு என்னென்ன போடணும்னு நான் இப்போ காட்டுறேன். பாருங்கள், தண்ணி நல்லா முட்லியாக வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் அந்த பார்லி அரிசியை வந்து இந்த அரைச்சி வச்ச பார்லி அரிசியை இதில் நான் கொட்ட போகிறேன். இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கிளறி விட போகிறேன். நல்லா மணமாக இருக்கும் இந்த கஞ்சி. உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு 1 வீக்கில் வந்து தொடர்ந்து நைட்டும் மார்னிங்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு எடை நல்லா, உங்களோட உடம்பு வந்து நல்லா குறையும். உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் வராது. நல்லா கெட்டியான மாதிரி இல்லாமல் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சீரகம் குருமிளகு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கஞ்சி போடும் போதே இதையும் நல்லா போட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு வந்து நீங்கள் இந்த கஞ்சிக்கு போட்டிங்கன்னா அது ஒரு சின்ன டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா? சும்மா நம்ம அப்படியே குடிக்க முடியாதுல்ல, அதுக்காக உப்பு நம்ம எப்பவுமே நம்ம ஆட் பண்ணுறது தான். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இது இப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கஞ்சியை நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம குடிக்கலாம். இந்த கஞ்சியை குடிக்கும் போது நம்ம வந்து வெறும் வயிற்றுல காலையிலேருந்து நைட்டும் குடிச்சிட்டு நம்ம தூங்கினோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு குடித்தோம்னா உடல் எடை வந்து நல்லாவே குறையும்.